ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன அப்படின்னா, நம்ம கூனி மீன் வாங்கியிருந்தோம்ல, அதை எப்படி நம்ம சமைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஒரு 10-15 நேரம் தண்ணியில் நல்லா கழுவி எடுக்கணும். ஏன்னா பொடி மண் இருக்கும். அப்படி மண் இருந்துச்சுன்னா நம்ம சாப்பிடும்போது மண் நறுன்னு கடிப்படும். ஸோ அதனால் நல்லா கழுவி எடுத்துட்டு அதுக்கப்புறம் சாதா கடுகு தாளித்து அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு கப்பு நிறைய சேர்க்கணும். அது சேர்த்து அது நல்லா அழகாக அந்த கலர் அப்படியே மாறும்போது அது கூட நம்ம ஒரு ஸ்பூன் நிறையா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் நல்லா வதக்கி பொன்னிறமாக மாறினதும் அது கூட ஒரு தக்காளி அதையும் சின்ன சின்னதாக வெட்டி அதையும் சேர்த்து அதையும் நல்லா வதக்குன்னு வதக்கிட்டு நல்லா வதக்குனதுக்கு அப்புறம் நம்ம நல்லா கழுவி புளிஞ்சு வச்சுருக்க கூனி மீனை அது கூட சேர்க்கணும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா வதக்கணும். இது ரொம்ப சாஃப்டாக மாறிடும். செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ தண்ணி எதுவுமே இல்லாமல் புளிஞ்சி அதை நம்ம சேர்க்கணும். இதை ரொம்ப கிண்டிடக்கூடாது. லைட்டாக அப்படி மாற்றி மாற்றி போட்டு வதக்கினா போதும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு நம்ம அவியலுக்கு அரைக்கிறது மாதிரி நல்ல தேங்காய், ஒரு 2-3 பச்சை மிளகாய், அது கூட கொஞ்சமாக ஜீரகம், ஒரு பல் பூண்டு, கொஞ்சமாக ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்து நல்லா குறையாக அரைச்சிட்டு வரணும். கொஞ்சம் சொரப்பாக இருந்தால் அந்த தேங்காய் கூட அது மிக்ஸ் ஆகும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் கிண்டும்போது செம்ம வாசனை வரும். இதே ரொம்ப கிண்டி கழிச்சிடக்கூடாது. கொஞ்சம் லைட்டாக கிண்டுனா போதும். பாருங்கள், ரொம்ப ஃபாஸ்ட்டான குறைவான டைமில் சூப்பராக குக் ஆகிடும். இவ்வளோந்தான். பாருங்கள், கருவேப்பிலையை நான் அரைச்சும் போட்டிருந்தேன், முழுசாகவும் சேர்த்துருந்தேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நான் இன்றைக்கி ஒரு பிடிக்க போகிறோம். வாங்க சாப்பிடலாம்.